பேக் பண்ணுறாங்க. அது எல்லாமே கோல் டார் டைன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக தார் இருக்குல்ல, அந்த தாரை உருக்கி வர்ற வேஸ்ட்ல இருந்து எடுக்கிற டை தான் அந்த கோல் டார் டை. அதை வந்து நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு டாக்ஸின். அது இப்போ கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ண 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 நமக்கு வந்து அதுவே வந்து கேன்சருக்கு அதுவே ஒரு இனிஷியேட்டிவ். பிரெட்டில் வந்து சோடியம் போரேட் அதை வந்து இந்த சிறப்பு வார்ப்புனால தெரியும். மைதாலையும் வந்து அதாவது வெள்ளை ஆகிறதுக்காக ப்ளீச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் அது மூலமாகவும் நமக்கு கேன்சர் வரும். ஆயில் ரீயூஸ் ஆகாமன்னா அதுக்கு ரூக்கோன்னு ஒரு இல்லை எங்கிட்ட இல்லை. இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ கூட ஒரு ஹெச்பி பெட்ரோல்னு நினைக்கிறேன் கம்பைன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லா ஃபுட் கடையில் உள்ள ஆயிலையும் கலெக்ட் பண்ணி பாதி ரேட்டில் கலெக்ட் பண்ணி போய் அதை பியூரிஃபை பண்ணி பெட்ரோல் கூட அல்லது டீசல் கூட 50-60% கலந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது எந்த அதில் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி வந்துட்டு தான் இருக்கு. கோவில், சர்ச்சு, மாஸ்க்கு, குருத்வார் எல்லாருமே அந்த பர்த் சர்டிஃபிகேட் அது மாதிரி இதெல்லாம் நம்ம அதிகமாக வனஸ்பதி ப்ராடக்ட்லாம் எடுத்துக்கூடாது. உதாரணமாக நம்ம பப்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றோம், அதில் டிரான்ஸ் ஃபேட் ஆசிட் அதிகமாக இருக்குது. அந்த டிரான்ஸ் ஃபேட் என்ன ஆகும்னா நம்ம ஹார்ட்டில் உள்ள வால்வு இருக்குல்ல, வால்வில் போய் ஒவ்வொரு லேயராக படிக்கும். இப்போ நம்ம எண்ணெய் எடுத்துகிட்டு கை கழுவுனா சீக்கிரம் போயிடும், பட் வனஸ்பதி எடுத்துகிட்டு கை கழுவும் போது கையிலேயே ஒட்டி அது வந்து ஹார்ட் அட்டாக்கு மெயின் ரீசனே அந்த டிரான்ஸ் ஃபேட் தான். இந்தியா வந்து 2025 அது 0% கொண்டு வரணும்ன்றது. பட் இப்போ வந்து 2% அலோவ் பண்ணியிருக்காங்க 2023. அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால அது 0% ஆகும் வாய்ப்பு. நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதில் டிரான்ஸ் ஃபேட்னு பாருங்கள், அது லேபிளில் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த டிரான்ஸ் ஃபேட் 0ன்னு இருந்தால் மட்டும் வாங்குங்க. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர்.